ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் மினில ரிலீஸ் ஆயிருக்க ரக்ஷாக் இந்தியாஸ் பிரேவ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 2 சீசன் இருக்கு. இப்ப சீசன் 1 மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தமா ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75 நிமிஷம் போகுது. இந்த வெப் சீரிஸை 2 பேர் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. கரிஷ்மா, அக்ஷய் அப்படின்னு 2 பேர். இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பருண் சோப்தி, சர்பி சந்திரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 2004 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பயங்கரமான ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதை பண்ணது யாரு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான ஆர்மி ஆபீசரா இருக்காரு. அவருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போற நிலைமையில அவர் இந்த ஆபரேஷன்ல கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட முழு கதையே. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு எடுத்திருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னொன்னு அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் நீட்டான ஒரு கேரக்டர் ரைட்டிங் எழுதுறதுனால நம்மளால எல்லாரோடையுமே மிங்கிள் ஆக முடியுது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் எழுதி வச்சிருக்காங்க. சில சீன்ஸ் நமக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆனாலும் சில சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இவங்க அந்த பிரெடிக்டபிள் ஃபேக்டரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.